அவர் கண்டிஷனுக்கு நீ என்ன பதில் சொல்ல போறேன்னு யோசிச்சிட்டியா? அவர்கிட்ட என்ன சொல்லணும், எதை விட்டு கொடுக்கணும், எதை ஓகே சொல்லணும், எதுக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எதுக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க கூடாதுன்னு இது எல்லாத்தையும் நான் கிளியரா யோசிச்சிட்டேன் பாட்டி. வந்து சொல்றேன். ஆகாஷ், இந்த 24 ஹவர்ஸ்ல நீங்க நல்லா யோசிச்சு ரொம்ப சரியான முடிவு எடுத்திருப்பீங்கன்னு நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். என் ப்ரெடிக்ஷன் கரெக்டா? அப்சல்யூட்லி கரெக்ட். நீங்க எனக்கு கொடுத்த 24 ஹவர்ஸ்ல நான் அவசரப்படாம நிதானமா ஒரு சரியான முடிவு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருந்தது. அப்படியா? அப்போ நீங்க சரியான முடிவு எடுத்திருக்கீங்க. வெரி குட் ஆகாஷ். என் பொண்ணை நீங்க மேரேஜ் பண்ணிக்க ஓகே சொன்னதுக்கு அப்புறம் எதுக்கு டைம் டிலே பண்ணிக்கிட்டு? அக்ரிமெண்ட்டை நம்ம 2 பேரும் இப்பவே சைன் பண்ணிடலாம் ஆகாஷ். ஃபர்ஸ்ட் அக்ரிமெண்ட்ல நான் சைன் பண்ணிடுறேன். இந்தாங்க, இப்ப நீங்க சைன் பண்ணுங்க ப்ளீஸ் ஆகாஷ். என்னாச்சு ஆகாஷ்? அக்ரிமெண்ட்ல ஏதாவது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் தப்பா இருக்கா? அப்படின்னா என்ன மிஸ்டேக்னு சொல்லுங்க, இப்பவே சரி பண்ணிடலாம். சரி பண்ண வேண்டியது அக்ரிமெண்ட் இல்ல, உங்க அப்பாவோட ஐடியாவை. ஹவர்ஸ் டைம் கொடுத்தா ஒரு மனுஷன் எதை வேணாலும் மாத்திப்பானா? என்ன ஐடியா சார் இது? இது உங்களுக்கே கொஞ்சம் சீப்பா தெரியல? 24 மணி நேரம் இல்ல சார், 24 ஜென்மம் எடுத்தாலும் தென்றல் தான் என்னோட ஒய்ஃப். மிஸ்டர் விஸ்வநாத், உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். உங்களை விட ஒரு பெரிய பிசினஸ் மேன் இதே மாதிரி ஒரு பிசினஸ் டைப் விஷயமா திடீர்னு உங்களை மீட் பண்ணி இதே மாதிரி ஒரு 24 ஹவர்ஸ் டைம் கொடுத்து நாளையில இருந்து உங்க பொண்ணு தாராவை உங்க பொண்ணு இல்ல அவரோட பொண்ணுன்னு சொல்ல சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? டென்ஷன் ஆகுதா? இதே டென்ஷன் தான் நேத்து எனக்கும் ஆச்சு. இந்த பிசினஸ்க்காக நான் என் தென்றல் அவாய்ட் பண்ணிட்டு உங்க பொண்ணு தாராவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீங்க சொன்னப்போ இதெல்லாம் நான் நேத்தே சொல்லியிருந்தா உங்களுக்கு சரியா புரிஞ்சிருக்காது. நானும் நீங்க கொடுத்த 24 ஹவர்ஸ்ல நல்லா யோசிச்சு பார்த்தேன். அப்பதான் இது எல்லாத்தையும் விட தென்றல் என் வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம்னு எனக்கு தெரிஞ்சது. அதுக்காக நான் உங்களுக்கு கண்டிப்பா தேங்க்ஸ் சொல்லிதான் சார் ஆகணும். இந்த பிசினஸ் டீல் இல்ல சார், வேற எந்த டீலை வச்சோம் என் தென்றல என்கிட்ட இருந்து யாராலையும் பிரிக்க முடியாது. ஏன்னா என் தென்றல் தான் எனக்கு உயிர். குட் பை.
சாரி மிஸ் தாரா. உங்களுக்கு என்னை விட பெட்டரா எத்தனை மாப்பிள்ளை வேணாலும் கிடைப்பாங்க. எனக்கு தென்றலை விட பெட்டரா யாரும் கிடைக்க மாட்டாங்க, இன்க்ளூடிங் யூ. பை. டோன்ட் வரி பேபி. ஹலோ விஸ்வநாத். மேடம், சொல்லுங்க விஸ்வநாத். ஆகாஷ் என்ன சொன்னா? உங்க பேரன் நீங்க எதிர்பார்த்த முடிவை சொல்லல மேடம். ஹவர்ஸ் இல்ல 24 ஜென்மானாலும் தென்றல் தான் அவர் ஒய்ஃப்னு சொல்லிட்டாரு. இந்த பிசினஸ் டீல் மட்டும் இல்ல, வேற எந்த டீல் வச்சாலும் தென்றல் அவர்கிட்ட இருந்து யாராலையும் பிரிக்க முடியாதுன்னு ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாரு மேடம். சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. தென்றலா நீங்களான்னு வந்தா அவரு தென்றலுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பார் போல இருக்கு. ஆண்டாள், என்னாச்சு? ஏன் இவ்வளவு கோவப்படுற? ஒருவேளை ஆகாஷ் பிசினஸுக்காக விஸ்வநாத் கிட்ட தென்றலை வேண்டான்னு சொல்லிட்டு அவர் பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டானா? அவன் அப்படி சொல்லி இருந்தா நான் எதுக்கு இப்படி கோவப்பட போறேன்? நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியலையே. ஆகாஷ் விஸ்வநாத் கிட்ட எத்தனை ஜென்மம் ஆனாலும் தென்றல் தான் தன்னோட ஒய்ஃப்னு சொல்லிட்டு வந்திருக்கான். அம்மா, ஆகாஷ் கரெக்டா தானே சொல்லியிருக்கான். இதுக்காக நீங்க சந்தோஷப்படாம ஏன் இப்படி டென்ஷன் ஆகுறீங்க? இல்ல அத்த, நேத்து நைட்டு கூட தென்றலோட அம்மா கிட்ட நீங்க இப்படிதானே சொல்லிட்டு இருந்தீங்க. போதும், நிறுத்தடி. ஆகாஷ் விஸ்வநாத் கிட்ட தென்றலை மறந்துட்டு நான் உங்க பொண்ணையே கட்டிக்கிறேன்னு சொல்லி பிசினஸ் ஓகே பண்ணி இருந்தான்னா அவன் எந்த சூழ்நிலையிலையும் என் பேச்ச மீறாம இருக்கான்னு அர்த்தம். ஆனா ஆகாஷ் என் பேச்சுக்கு மதிப்பு கொடுக்காம தென்றலுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கான். ஆண்டாள், நீ சொல்றது உனக்கே நல்லா இருக்கா? உன் பேச்சுக்கு மதிப்பு கொடுக்கணுங்கிறதுக்காக ஆகாஷ் தென்றலை விட்டு கொடுக்க முடியுமா? விட்டு கொடுத்தா என்ன தப்பு? என்ன பொறுத்த வரைக்கும் ஆகாஷ் நான் என்ன நினைக்கிறேனோ அத மட்டும்தான் செய்யணும். ஆகாஷ் தென்றலை வேண்டான்னு சொல்லிட்டு ஏன் பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து விஸ்வநாத் கிட்ட பிசினஸ்க்கு ஓகே பண்ணிட்டு வந்திருந்தான்னா நான் ஆகாஷ கூப்பிட்டு உனக்கு பிசினஸ விட தென்றல் தான் முக்கியம், அவளைதான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் சொல்லிருப்பேன். அதுக்கு ஆகாஷ் எந்த மறுப்பு சொல்லாம சரின்னு சொல்லணும். என்ன ஆண்டாள், நீ ஆகாஷ மனுஷன் நினைச்சுக்கிட்டு இருக்கியா இல்ல ரோபோன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நீ சொல்றபடி எல்லாம் கேக்குறதுக்கு? ஆமா, என் பேரன் நான் சொல்றத மட்டும்தான் செய்யணும்.
என்ன மீறி அவனா தன்னிச்சையா எதையும் யோசிக்கவும் கூடாது, செயல்படவும் கூடாது. இல்ல ஆண்டாள், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்புமா. போதும், போதும். யாரோட பேச்சையும் நான் கேட்க விரும்பல. போங்க இங்க இருந்து முதல்ல. போங்கன்னு சொல்றேன்ல. ஆகாஷ், ஆகாஷ், மீட்டிங் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா? விஸ்வநாத் என்னமோ கண்டிஷன் போட்டாருன்னு சொன்னியே, அந்த கண்டிஷனுக்கு நீ ஓகே சொன்னியா? அவர் கண்டிஷனுக்கு ஓகே சொல்லிட்டு இந்த பிசினஸ் டீல நல்லபடியா முடிச்சிட்டல்ல? என்ன ஆகாஷ், எதுவும் சொல்லாம அமைதியா இருக்க? பிசினஸ் டீல் நல்லபடியா முடிஞ்சிடுச்சுல்ல? சாரி பாட்டி, இந்த பிசினஸ் டீல நான் வைண்ட் அப் பண்ணிட்டு வந்துட்டேன். என்னப்பா சொல்ற? அந்த விஸ்வநாத் நான் விட்டு கொடுக்க முடியாத ஒன்ன விட்டு கொடுத்தாதான் நம்மளோட பிசினஸ் டீல் வச்சுக்க முடியும்னு கண்டிஷன் போட்டார் பாட்டி. அவர் என்ன கண்டிஷன் போட்டாலும் நீ எந்த மறுப்பும் சொல்லாம ஓகேன்னு சொல்லி எப்படியாவது இந்த டீல முடிச்சிட்டு வான்னு சொல்லித்தானே நான் அனுப்புனேன். அப்புறம் எதுக்கு நீ வேற மாதிரி சொல்லிட்டு வந்த? இல்ல பாட்டி, அவரு போட்ட கண்டிஷன் என்னன்னு கேட்டா நீங்க இப்படி பேசவே மாட்டீங்க. அப்படி அவரு என்னதான் கண்டிஷன் போட்டாரு? நான் தென்றல மறந்துட்டு அவரோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னாரு. அப்பதான் நம்ம பிசினஸ் டீல் வச்சுக்க முடியும்னு சொன்னாரு. அதனால எனக்கு தென்றல் தான் முக்கியம்னு சொல்லி நான் வேண்டான்னு சொல்லிட்டு வந்துட்டேன் பாட்டி. சரிப்பா, இந்த பிசினஸ் நீ ஓகே பண்ணி இருந்தா நமக்கு பல கோடி லாபம் கிடைச்சிருக்கும். நம்ம கம்பெனி உலகம் முழுக்க பிரபலமாயிருக்கும். இது மூலமா நம்ம பிசினஸ்ல உலகத்திலேயே நம்பர் 1 ஆகிற வாய்ப்பு கிடைச்சிருக்கும். இப்படி எல்லாம் பல நல்ல விஷயம் இருக்கும்போது உனக்கு அதெல்லாம் பெருசா படல? ஒரு எஃப்எம்ல சாதாரண ஆர்ஜேவா ஒர்க் பண்ற தென்றல் தான் முக்கியமா போயிட்டாளா? சொல்லு
சொல்லுப்பா, உனக்கு எல்லாத்தையும் விட தென்றல் தான் முக்கியமா தெரியறாளா? ஆமா பாட்டி, தென்றல் தான் முக்கியம். ஆகாஷ், ஆமா பாட்டி, நீங்களும் உங்க வாக்கும் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆகாஷ், நான் என்ன கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? நீங்க கேட்கறதுக்கு தான் நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன் பாட்டி. தென்றல நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டது நான் இல்ல, நீங்க தான். தென்றலுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகணும்னு நீங்க எல்லார்கிட்டயும் வாக்கு கொடுத்துட்டீங்களே, அதனால உங்க ஆசையையும் உங்க வாக்கையும் காப்பாத்தணும்ன்றதுக்காக நான் இந்த பிசினஸ் டீல வைண்ட் அப் பண்ணிட்டேன் பாட்டி. என்ன இவன் இப்படி பேசுறான்? பரவாயில்ல, இவங்க கிட்ட எப்படி பேசினா எப்படி சமாளிக்கலான்னு ஆகாஷ் தெளிவா யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். அது மட்டும் இல்ல பாட்டி, நேத்து நைட்டு நீங்க தென்றலோட அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தத நான் மேல இருந்து கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். பக்குவமா பேசி இந்த பிசினஸ் டீலே நமக்கு வேண்டாம், நமக்கு தென்றல் தான் முக்கியம், நீ தென்றல தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிடுவேன். உங்க மனசுல இப்படி ஒரு எண்ணம் இருக்கும்போது நான் எதுக்கு பாட்டி இந்த பிசினஸ் டீல ஓகே பண்ணி அதுக்கப்புறம் நீங்க இந்த பிசினஸ் டீல கேன்சல் பண்ணி தென்றலையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு என்ன வேற காம்ப்ரமைஸ் பண்ணி, இதெல்லாம் தேவையில்லாத ப்ராசஸ் பாட்டி. அதான் உங்க சார்பா உங்க இடத்துல இருந்து அந்த விஸ்வநாதன் கிட்ட ஸ்ட்ரைட்டா தென்றல் தான் முக்கியம்னு சொல்லிட்டு வந்துட்டேன். என்ன பாட்டி, நான் செஞ்சது கரெக்ட் தானே? தென்றலுக்கு நான் மட்டும் முக்கியத்துவம் கொடுத்தா பத்தாது, நீயும் அதே முக்கியத்துவத்தை கொடுக்கணும். அந்த வகையில நீ செஞ்சது கரெக்ட் தான். இந்த விஷயத்துல நீ என் பேருங்கிறத நிரூபிச்சிட்ட ஆகாஷ். என் செல்ல பாட்டி, தேங்க்யூ சோ மச். என்ன சிரிப்பு? ஒண்ணும் இல்ல. நாம ஒரு பிளான் பண்ணா வேற ஒண்ணு நடக்குதே.